ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறையவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஒரு தயிர் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம மண்பானையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மண்பானையில் தயிர் பண்ணிங்க அப்படின்னா ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா திக்கான தயிர் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் நான் காய்ச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்பானையில் நம்ம தயிர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த தயிர் பண்ணுறதுக்காக நான் மண்பானை எடுத்திருக்கேன். அடிக்கடி நான் இந்த மாதிரி மண்பானை யூஸ் பண்ணி தான் தயிர் போடுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே திக்காக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உர தயிர் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பானையில் 1 லிட்டர் அளவுக்கு தயிர் எனக்கு பிடிக்கும். கரெக்டாக 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி கொடுத்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம மறுநாள் காலையில் பார்க்கலாம். இது நான் முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா தயிர் ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருந்தது. இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம தயிர் மண்பானை யூஸ் பண்ணி போட்டு வச்சோம் அப்படின்னா தயிர் சீக்கிரம் புளிப்பு ஏறாது. அதே மாதிரி சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் தயிரில் தண்ணி எதுனா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பானை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம தயிர் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா நல்ல க்ரீமியாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த மாதிரி செஞ்சுட்டு மேலே சக்கரை தூவிட்டு குழந்தைங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் மண்பானை யூஸ் பண்ணி தயிர் போடலை அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற தயிரை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருந்தது. ஹோட்டல்லலாம் நம்ம திக்கான தயிர் கேட்டு வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி பானை யூஸ் பண்ணியே நம்ம தயிர் போட்டுடலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புது தொடப்பம்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது டைரெக்டாக அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தொடப்பத்தை அந்த கவர்லேருந்து எடுக்கும்போதே எவ்வளோ டஸ்ட்டு கீழே கொட்டுது அப்படின்ட்டு. இதே மாதிரி நம்ம இதை கண்டினியூஸாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. இதை எப்படி அந்த டஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஐடியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ்ஷு, அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. அதாவது 2-3 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம அதை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பெருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே இந்த டஸ்ட்டு பறக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அது சுவாசிக்கும் போது நமக்கு மூக்கில் கூட போயிடும். ஸோ அது ஒரு தொந்தரவாக இருக்கும் இல்லையா. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பெருக்கியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பருப்பெல்லாம் சேர்த்த ஒரு அடை தோசை ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர், அதாவது நம்ம டீ டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, அதே மாதிரி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னும் போது கொஞ்சம் கூட நீங்கள் அளவுகளை கூட்டிக்கலாம். அதாவது 1/2 டம்ளருக்கு பதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இப்போ ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டு நல்ல தண்ணி, அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் கூட தாராளமாக ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மிளகாலாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மிளகா இதெல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 பெருங்காய துண்டுகளை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கிட்டு இந்த அரிசி பருப்பு கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, அதாவது நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமான அளவில் வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்ததுனால நான் மிக்ஸி கப்லவே வந்து அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து கிரைண்டர் இருந்ததுன்னா கிரைண்டரில் கூட வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லா மாவையும் ஒன்றா கலந்து எடுத்துடலாம். மிளகா நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்து அரைச்சதுனால அந்த மாவு எல்லாமே வந்து கலர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் கலந்ததுக்கப்புறம் இப்போ ஒரே கலர் வந்துடுச்சு. இப்போது இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதை வந்து 2 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி 2 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா லைட்டாக மாவு வந்து புளிச்சு வந்திருக்கும். இப்போது 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்தில் கலந்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி வந்து செஞ்சேன். இப்போ நம்ம தவா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி வந்து டிஃபன் ரெசிபி நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி மாவு அரைச்சதுமே வந்து மாவை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 2-3 தடவை, அதாவது ஒரு வாரத்தில் 2-3 தடவை கூட நீங்கள் அடை தோசை வந்து ஊற்றிக்கலாம். ஃப்ரீசரில் இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து புளிக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தடவை அரைச்ச மாவையே 2-3 தடவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது 2-3 நாள் வந்து வச்சு யூஸ் பண்ணேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அடை தோசைக்கு மாவு அரைச்ச உடனே வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாவு வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் புளிப்பு ஏறிடும்னு சொல்லிட்டு. ஃப்ரீசரில் வந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் புளிக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இது என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சாப்பாடெலாம் வந்து வாங்குவோம் இல்லையா கடைகளில், அந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து வாங்கும்போது நமக்கு அந்த பாக்ஸில் போட்டு தருவாங்கள்ல, அந்த பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கேக் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தது. ஸோ இப்போ இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபைல் பேப்பர் வந்து அப்படி இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பாக்ஸாக கிடச்சதுனாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு சின்னதாக 2 பாலாக வந்து நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் துவைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணி சில நேரங்களில் வந்து அழுக்கு போகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அழுக்காக இருக்கிற துணிகளை கூட நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது நல்லா பளிச்சுன்னு கைகளில் துவைச்சா மாதிரி ஆக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபைல் பேப்பரில் 2 பால் வந்து பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்போவும் வந்து என்ன லிக்விடை நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த மாதிரி லிக்விட் வந்து ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வரைக்குமே வந்து கல் உப்பு தாராளமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்த்து துவைக்கும் போது இன்னுமே உங்களுக்கு வந்து துணிகள் வந்து பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை துணிகள் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னும் போது வெள்ளை துணிகளை வந்து இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடும். அதுக்காக கொஞ்சமாக வந்து கல் உப்பு மேலேயே வந்து தூவி விட்டுருக்கேன். ஏதாவது பேட் ஸ்மெல் வந்து உங்களோட வாஷிங் மிஷினில் வர்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் கூட எதுவுமே வந்து வராது. இந்த மாதிரி கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த நம்ம பால் வந்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிஷினை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். துவைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். துணி வந்து துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு துவைச்சிருக்கு. இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் நம்ம உருட்டி போடுறதுனால துணிகள் வந்து கிழிஞ்சிருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகவே ஆகாது. அந்த பால் எல்லாம் வந்து துணிகளோட உரசுப்படுறதுனால நமக்கு வந்து அழுக்கு நல்லாவே விட்டு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே தான் காய போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் காய போட்டிருக்கேன். இந்த ஸ்டாண்டு வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். 1600 ரூபாய்க்கிட்ட ஆச்சு. நிறைய துணி வந்து போடுற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி காலையில் நான் வந்து போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா ஈஸியாக எனக்கு வந்து மதியானத்துலேயே வந்து காஞ்சிடும். நல்லா ரொட்டேட் பண்ண முடியும். எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம அழகாக இழுத்துட்டு போய் வைக்கிற அளவுக்கே நல்லா இதுவாக கொடுத்துருந்தாங்க. இந்த கிளாத் காய வைக்கிற ஸ்டாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வெயிட்டு தாங்குது. எவ்வளோ துணிகள் போட்டாலுமே வந்து வெயிட்டு வந்து நல்லாவே தாங்குது. ஒரு கம்பிக்கு நடுவுலையும் நல்லாவே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே இருக்கிற செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.